குழந்தைகளை கடத்த முயற்சி செய்வது போல இணையத்தில் போலி வீடியோ பரவி வரும் நிலையில் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என சென்னை பெருநகர காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அவரிடம் பேசலாம். அன்பரசன், சென்னை பெருநகர காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? மேலும் அது போலி வீடியோ தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ராதா, சென்னையில் சமீப நாட்களா குழந்தைகள் கடத்தது தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள், ஆடியோக்கள் ஆகியவை பரப்பப்பட்டது. இதை அனைத்துமே விசாரணை மேற்கொண்ட சென்னை காவல்துறை தற்போது ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வீடியோக்கள் அனைத்துமே வதந்தி என்று சென்னை காவல்துறை விளக்கம் அளித்தது. அது மட்டுமல்லாமல் குழந்தை கடத்துவது போல யாரேனும் வதந்தி பரப்பினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருவொற்றியூர் பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் குழந்தை கடத்த வருவதாக நடித்து அப்பகுதி மக்கள் அந்த வடமாநில இளைஞரை வெகுவாக தாக்கினாங்க. இந்த சம்பவம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் அடங்குறதுக்குள்ளாகவே மணலி பகுதியில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சிறிய வயது குழந்தைகளை மர்ம நபர்கள் கடத்தி சென்று அவர்களை கொலை செய்து அவர்களின் இதயத்தை தனியாக அறுத்து ஒரு கட்டைப்பையில் எடுத்து செல்வது போன்று சில நபர்கள் பார்த்ததாகவும், இதனால் குழந்தைகள் அனைவரும் பத்திரப்படுத்தி வைக்குமாறு அவர்களது பெற்றோருக்கு அந்த ஆடியோவில் தகவல் தெரிவித்ததாக அந்த ஆடியோவானது பகிரப்பட்டது. இந்த சம்பவமானது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலும் பரவி மக்களை அச்சப்பட வச்சது. இந்த நிலையில தான் சமீபத்தில் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஆதம்பாக்கம் பகுதியிலையும் ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த சிசிடிவி காட்சியில் ஒரு வடமாநில இளைஞர் வருவதும், அவர் ஒரு மரத்துக்கு அடியில் நிற்பதும், குழந்தைகளை நோட்டமிடுவதும், அவர் குழந்தைகளை கடத்த எத்தனிப்பதாக இந்த தகவல் பரப்பப்பட்டு இது தொடர்பாக உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் அனைத்துமே சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை பெரிய ஒரு அச்சத்திற்கு உள்ளாகிச்சு. இந்த நிலையில தான் சென்னை காவல்துறை இந்த சம்பவங்கள் தொடர்பாக மையமா வச்சு விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணை அனைத்துமே போலியான வீடியோக்கள், இவை அனைத்துமே வதந்தி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சென்னை காவல்துறை தற்போது ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவங்கள் அனைத்துமே வதந்தி, இது போல யாரும் குழந்தை கடத்த சென்னையில் எந்த ஒரு செயலும் இல்ல. அதே மாதிரி யாரும் பொதுமக்கள் பயப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உடனடியா அதை பத்தி தகவல் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் காவல் கட்டுப்பாட்டு அறை எண்ணான 100க்கு கால் செய்து இது மாதிரி ஒரு சம்பவம் எங்க ஏரியாவில் நடந்திருக்கு, அதை உடனே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர், இது மாதிரி வதந்திய பரப்புற நபர் உடனடியாக அந்த செயலை நிறுத்தணும். அப்படி நிறுத்தனா அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தற்போது ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பா இந்த சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய இந்த வீடியோ, ஆடியோக்கள், அதே போன்று சிசிடிவி காட்சிகள் அனைத்துமே மேற்கண்ட 2 தினங்களாக விசாரணை செய்ததில் இவை அனைத்தும் போலியானவை என்பதும் தெரிய வந்திருக்கிறது என சென்னை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.